ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பெஸ்ட் ஏர்னிங் வெப்சைட் பற்றி பார்க்க போகிறோம். இந்த சைட்டோட லிங்க் பார்த்திங்கன்னா என்னோடய வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த லிங்க் மூலிமா சைட்டை போய்ட்டு வியூ பண்ணுங்கள். ஸோ ரொம்பவே ஈஸியாக வந்துட்டு நம்ம பேபால் கேஷ் வந்துட்டு ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சைனப் போனஸ் பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு $10 கொடுக்குறாங்க. ஸோ எந்த ஒரு சைட்ஸ்லேயும் இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடையாது. ஸோ இந்த அமௌண்ட்டை நம்ம ஈஸியாக வந்துட்டு சைனப் பண்ணும் போதே நம்ம ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸை நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி சைனப் பண்ணும்போது உங்களுக்கு சைனப் போனஸ் பாயிண்ட்ஸாக பார்த்தீங்கன்னா $10 கொடுக்குறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்த சைட்டில் எப்படி ஒர்க் பண்ணி ஏர்ன் பண்ணுறது, ஸோ என்ன மாதிரி ஜாப்னு பார்க்கலாம். ஸோ இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஜாப்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸோ மணி ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் இன்கம் ஏர்ன் பண்ணலாம். நீங்கள் எந்த ஒரு அதாவது நீங்கள் மொபைல்லையும் நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ பிசி இருந்தாலும் லேப்டாப் இருந்தாலும் நீங்கள் ஒர்க் பண்ணி ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ அது இல்லாமல் பேபால் கேஷ் வந்துட்டு ஈஸியாக வந்துட்டு நீங்கள் வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ கொடுத்துருக்க சர்வே ஜாப்பை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஒர்க் பண்ணுறதெல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்களுக்கும் நீங்கள் ரெஃபர் பண்ணி ஈஸியாக ஒர்க் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸோ மினிமம் எவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம், ஸோ அதுக்கப்புறம் நம்ம எவ்வளோ வந்து வித்ட்ரா பண்ணலாம், ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் வந்து நம்ம எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹவ் இட் ஒர்க்ஸ்ன்ற ஆப்ஷனில் போகலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 ஸ்டெப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சைன்அப் பண்ணிக்கணும். ஸோ உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணணும். அதாவது நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கான ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் வந்து சில கேட்டகரிஸ் வைஸாக உங்களுக்கு அதாவது சர்வே மாதிரி தான் கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் நீங்கள் அதை அப்டேட் பண்ணாலே போதும். நெக்ஸ்ட் வந்து டேக் சர்வீஸ்ன்ற ஆப்ஷனில் உங்களுக்கு ஒரு 2 சர்வீஸ் கொடுத்துருப்பாங்க. மினிமம் வந்து ஒரு சர்வேக்கும் $4ன்ற கான்செப்டில் வந்துட்டு சர்வேக்கான அமௌண்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பேமெண்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்துட்டு பேமெண்ட் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ நீங்கள் மினிமம் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா $25 வந்து நீங்கள் பே அவுட் எடுத்துக்கலாம் பேபாலில். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஈஸியாக வந்துட்டு சைன்அப் பண்ணிக்கலாம். ஸோ சைன்அப் பண்ணுறது எப்படின்றத பார்க்கலாம். இந்த கிளிக் ஹியர் டு ஜாயின்ற ஆப்ஷனு இது வந்து நம்ம மொபைல்ன்றதால இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்கள் லேப்டாப் பிசினா உங்களுக்கு வேறு டெஸ்க்டாப் சைட்டில் நீங்கள் வியூ பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ ஜாயின் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நேமு லாஸ்ட் நேமு ஸோ உங்களோட கண்ட்ரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து எந்த கண்ட்ரி வேணாலும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ சில கண்ட்ரி மட்டும்தான் உங்களுக்கு அப்படின்ற ஆப்ஷன்லாம் கிடையாது. ஸோ நீங்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலுமே நீங்கள் இந்த சைட்டை பொறுத்த வரைக்கும் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வேர்ல்டு வைடில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜெண்டர் ஆப்ஷனும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் ஸ்டேட்டஸு, நெக்ஸ்ட் உங்களோட மெயில் ஐடி. ஸோ மெயில் ஐடி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஸோ ப்ரெசென்ட்லி அதாவது கரண்ட்டாக ஒர்க் பண்ணுற மெயில் ஐடியை மட்டும் நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வந்து அவங்க அப்டேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க மெயிலுக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த்து. ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. ஸோ மேரிட்டல் ஸ்டேட்டஸு, நெக்ஸ்ட் வந்துட்டு ஸோ கிட்ஸ் இருந்தால் உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் இதில் கொடுத்துருக்க எல்லா கேட்டகரியுமே நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு ஐ அக்ரி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை ரிஜிஸ்டர் பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக போனஸ் பாயிண்ட்ஸ் வந்திருக்கும். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நம்ம சைன்அப் பண்ணி பேஜ் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கோம். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணும்போது நம்மளுக்கான வெரிஃபிகேஷன் லிங்க் வந்துட்டு நம்மளோட மெயில் ஐடிக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்துட்டு அந்த வெரிஃபிகேஷனை நீங்கள் லிங்க் பண்ணதுக்கப்புறம் ஸோ அதாவது அந்த லிங்க் வந்துட்டு வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் ஸோ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கான பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் பாஸ்வேர்டு மட்டும் அப்டேட் பண்ணி நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் நியூவாக ஒரு பாஸ்வேர்டை க்ரியேட் பண்ணி அதை வந்துட்டு அப்டேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு டேஷ்போர்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ ஆல்ரெடி நம்ம இதெல்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து நான் சைன்இன் மட்டும் நான் பண்ணுறேன். ஸோ யூசர் ஐடின்ற ஆப்ஷனில் ஸோ பார்த்திங்கன்னா நான் நம்மளோட மெயில் ஐடி ப்ளஸ் வந்து பாஸ்வேர்டு ஸோ இது வந்துட்டு நம்ம அப்டேட் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கான பேஜ் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ் போகலாம். ஸோ டேஷ்போர்ட் பேஜில் என்ன டீட்டெயில்ஸ் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்றதை நீங்கள் வியூ பண்ணுங்கள். ஸோ நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ
ஸோ இப்போ நம்மளோட டேஷ்போர்ட் பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து உங்களுக்கு பாக்ஸ் டைப்பில் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களோட ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு செட்டிங்ஸ் ஆப்ஷனு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் அப்டேட் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்களோட ஹோம் அண்ட் ஃபேமிலி. ஸோ இந்த மாதிரி ஒரு சில டீட்டெயில்ஸ் வந்து அதாவது இதில் கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒரு ஆப்ஷனை ஓப்பன் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ 100% வந்து நம்ம ப்ரொஃபைல் டீட்டெயில்ஸை அப்டேட் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து சர்வேஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம மை சர்வே போகலாம். இப்போ நம்ம பார்த்திங்கன்னா உங்களோட இன்சென்டிவ் பேஜில் போகலாம். இன்சென்டிவ் பேஜில் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இதில் 2 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இன்சென்டிவ் டீட்டெயில் இருக்கும், நெக்ஸ்ட் இன்சென்டிவ் ரீடீம் சொல்லிட்டு. ஸோ ஃபஸ்ட் நம்ம இன்சென்டிவ் டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ சர்வே பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைமிங்க்கு அவங்களே உங்களோட பேஜில் அப்டேட் பண்ணுவாங்க. ஸோ மை சர்வேயில் போய்ட்டு நீங்கள் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த இன்சென்டிவ் டீட்டெயில்ஸை நம்ம வியூ பண்ணலாம். ஸோ இது எதுக்காக நம்மளுக்கு ஆட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பார்த்திங்கன்னா இன்சென்டிவ் வந்துட்டு சைனப் போனஸ் பாயிண்ட்ஸை பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேற்று வந்து சைனப் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கு வந்து $10 வந்துட்டு ஏர்ன் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்டஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்லோடுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து சர்வே நேம் எதுவும் கிடையாது. ஸோ ரீடிம்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக நம்ம எவ்வளோ ரீடீம் பண்ணலான்னா இதில் ஸோ $25 இருந்தாலே நீங்கள் பேபாலுக்கு இந்த இது வந்து ஆல்ரெடி ரீடிம்ஷன் பண்ணியிருந்தால் ஸோ நம்மளோட ஸ்டேட்டஸ் வந்துட்டு இதில் ரீடீம் பார்த்துக்கலாம். ஸோ நீங்கள் வந்துட்டு ரீடிம்ஷன் பண்ணுறதா இருந்தால் கிளிக் ஹியர் டு ரீடீம் ஆப்ஷன் பண்ணிங்கனாலே ஸோ உங்களுக்கு மினிமம் எவ்வளோ ரீடிம்ஷன்றதை கொடுத்துருப்பாங்க. ஸோ அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா மினிமம் வந்து நீங்கள் $25 இருந்தால் தான் ஸோ என்டர் பண்ணி நீங்கள் பேபாலுக்கு ஈஸியாக ரீடீம் பண்ணிக்க முடியும். ஸோ ஜஸ்ட் நீங்கள் கொடுத்துருக்க சர்வீஸ் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணாலே போதும். ஸோ உங்களோட இது வந்து ஹோம் பேஜ்லேயே உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாக்ஸில் இருக்கும். ஸோ அவைலபிள் சொல்லிட்டு சர்வீஸு. ஸோ நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா கரண்ட்லி அவைலபிள் சர்வீஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இந்த பேஜில் தான் நம்மளுக்கு இந்த பாக்ஸில் தான் நம்மளுக்கு சர்வீஸ்க்கான இது கொடுத்துருப்பாங்க. ஸோ ஈஸியாக வந்துட்டு நீங்கள் சர்வீஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணி ஸோ ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ அது இல்லாமல் நீங்கள் ரெஃபரல் ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்றவங்கள யாருன்னா இன்வைட் பண்ணுறதா இருந்தாலும் ஸோ இந்த பேஜிலேருந்து நீங்கள் இன்வைட் பண்ணலாம். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ ஆட்ன்ற ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ இன்விடேஷன் அதாவது சைன்அப் இன்விடேஷன். ஸோ அவங்களோட மெயில் ஐடியை கொடுத்துட்டு நீங்கள் சேவ் பண்ணாலே போதும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸோ அந்த மெயிலுக்கு லிங்க் வந்து போயிடும். ஸோ அவங்க அதிலேருந்து லிங்க்கில் ஜாயின் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ மற்ற எந்த ஒரு சைட்லேயும் இல்லாத பாயிண்ட்ஸ் வந்து நீங்கள் அதாவது அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணக்கூடிய ஒரு வெப்சைட்னே சொல்லலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு ஒரு 2 சர்வீஸ் கொடுப்பாங்க. ஸோ அதுக்கான டாலர்ஸ் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா $8 கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒரு சர்வேக்கும் $4. ஸோ நீங்கள் அது அந்த 1 டேயில் என்ன டைம் கொடுத்துருக்காங்க அந்த டைமுக்குள்ளே நீங்கள் அதை கம்ப்ளீட் பண்ணிவிடுங்க. ஸோ அதாவது சைன்அப் பண்ணும்போதே உங்களுக்கு 2 சர்வே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணி ஈஸியாக வந்துட்டு பாயிண்ட்ஸ் ஏர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் நிறைய சர்வீஸ் வந்து கொடுத்துட்ருப்பாங்க. ஸோ தொடர்ந்து நீங்கள் இதை கண்டினியூவாக ஒர்க் பண்ணும்போது ஸோ உங்களுக்கான பாயிண்ட்ஸை நீங்கள் ரெகுலராக ஏர்ன் பண்ணிக்கலாம். ஸோ எந்த ஒரு வெப்சைட்லேயும் இல்லாத அமௌண்ட்டை நீங்கள் இந்த சைட்டில் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய ஏர்னிங் வெப்சைட்ஸ் இருக்குது. இதை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.